இலே இலே ஆக்காங்கட்ட கூவா நான் தான் உங்க நெல்லை வேலை பேசுறேன் நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம உடன்குடி முத்து ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு. ஜிபி முத்து அண்ணாச்சி பத்தி என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சியை சீண்டிட்டாங்க. சினங்கொண்ட சிங்கத்தை சுரண்டி சிறங்கு வர வச்சுட்டாங்க பழமொழி இருக்கலாம். அந்த மாதிரி ஜிபி முத்து அண்ணாச்சி என்ன வந்து வம்பிழுத்தாங்க, என்ன ஜிபி முத்து அண்ணாச்சி பத்தி என்ன பேசியிருக்காங்க, ஜிபி முத்து அண்ணாச்சி பதிலுக்கு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி பத்தி ஒருத்தர் வந்து வீடியோல கமெண்ட் போட்டிருக்காரு. ஜிபி முத்து நீங்க வந்து சும்மா பேரு புகழ் பணத்துக்காக வந்து நடிக்கீங்க, உங்க ஊர்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது, எதுக்கு இந்த மாதிரி குடும்பத்தோட டிராமா பண்ணுவீங்க, இந்த நடிப்பு உங்களுக்கு தேவையா, இந்த பப்ளிசிட்டி தேவையா, உங்களுக்கு பணத்துக்காக உழவு பண்ணுங்க சொல்லி சொல்லிட்டாரு கமாண்ட்ல. உடனே நம்ம தலைவர் ஜிபி முத்து அண்ணாச்சி பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு? இல்லைய செத்த பையில நார பையில போவான், இல்ல நான் வந்து நடிக்கணும், என் ஊருக்கு வாழ, என் ஊர் பெருமாள்புரவா, உடம்புடி பெருமாள்புரமா தெரியும், அங்க வந்து பாரு என் குடும்பத்தோட கிடந்து அடிச்சு கிடந்து உருண்டுகிட்டு கிடக்கும் ரோட்ல, ஏன் அதெல்லாம் விட்டு போட்டு நடிக்க கிடைக்கங்க. பாலிமர் நியூஸ் வரைக்கும் வந்திருக்கல எங்க வீடியோ போறான், எப்படி எங்களை வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி அடிக்காங்க, எதிரிகள் அடிக்காங்க, விரட்டுதாங்க, நீ நடிக்கங்க, ஏன்னா நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் ஏன் நடிக்க போறேன் அப்படின்னு ஜிபி முத்து அண்ணாச்சி பேசியிருக்காரு. ஜிபி முத்து அண்ணாச்சி நான் ஒன்னே ஒன்று சொல்லுறேன், அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஜிபி முத்து அண்ணாச்சி முக்கியமான சொல்லிருக்காரு வீடியோல, நல்லா பாருங்க. அதாவது கோயில்பட்டி சைடு அந்த பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அரசு நிலங்கள்லாம் இருக்கும், ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்களா கடையெல்லாம் போட்டு, அந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள் எல்லாம் வந்து ஜேசிபி வச்சு இடிச்சு நவுத்தி ஆக்கிரமிப்பு இடத்தெல்லாம் திருப்பி கவர்மெண்ட் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப தலைவர் என்ன சொல்றாருன்னா, நானும் எங்க ஊர்ல வந்து கோர்ட்ல எல்லாம் ஸ்டே வாங்கி எல்லாம் கவர்மெண்ட் அதிகாரி அரசு அதிகாரிகிட்டலாம் ஆர்டர் வாங்கி என் இடத்த மீட்டு தாங்க சொல்லி ஆர்டர்லாம் வாங்கிட்டேன். கோயில்பட்டியெல்லாம் இடிக்காங்க, அரசு நிலத்தை வாங்கி கையகப்படுத்திருக்காங்கட்டு, எப்போ அவங்க இந்த புறம்போக்கு நிலத்தெல்லாம் திருப்பி இடிச்சு என் இடத்த எனக்கு வாங்கி தர போறாங்கன்னு தெரியல, கோர்ட் ஆர்டர் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஜிபி முத்து அண்ணா சொல்லியிருக்காரு. ஜிபி முத்து அண்ணாச்சி நான் ஒன்னே கேட்கேன், நீங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு வந்து இடம் சண்டை போட்டு அடைக்க, இதனால உங்களுக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி ஓவர்டேக் பண்ணி போறான். நீங்க அழகா பிக் பாஸ் நடிச்சிருந்தா கூட பிக் பாஸ் ஒரு டைட்டில் வினர் ஆயிருக்கலாம், அதை விட்டுட்டு கடத்துல பிள்ளைகள் வந்துட்டாரு. சரி, ரெண்டாவது வந்து ஒழுங்கா அந்த சண்டிகளை ப்ரோக்ராம் வந்துச்சு, அதுலயே ஒழுங்கா மொத்தம் அந்த கடத்துல இடம்னா இடத்தாலேயே வந்து போயிட்டு, சரி சோசியல் மீடியால ஒரு கான்செப்ட் பண்ணுவீங்க, வீடியோ போடுவீங்க, பார்த்தா லெட்டரி வீடியோவையும் காணும், பேப்பர் எடிட் பண்ணி போடுறாங்க, அவனை திட்டி வீடியோ போட மாட்டேங்க. இப்ப இடம் சொத்துன்னு அழுகலையா, போகும்போது என்னத்தை கொண்டு போறோம், ஒன்னும் கொண்டு போக கிடையாது. கமாண்ட் போடுறது தப்புதான், அவர் பேசுற விதத்துல தப்பான வேற மாதிரி கேட்டுக்கணும். அவர் நீங்க பப்ளிசிட்டிக்கா பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு, டிராமா பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு, தவறான விஷயம். நீங்க இதுக்காக வந்து கோவப்பட்டு பேசி வேஸ்ட். முதல்ல உங்களுக்கு கமெண்ட் போடுறவங்கள, உங்களுக்கு லெட்டர் வீடியோ போட்டவங்கள என்னைக்கு மறக்காதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா முதுகெலும்பா இருக்கிற பேப்பரை மறக்காதீங்க. அதுதான் என்னோட கருத்தை நான் சொல்றேன். பழைய மாதிரி வீடியோ போட்டு கம்பேக் கொடுங்க, நிறைய நீங்க வீடியோ போடணும், சிரிக்க வைங்க எல்லாரையும், அதுதான் எல்லாருக்கும் வேணும். அந்த மருந்து உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு நான் நினைக்கிறேன். ரைட் நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.